ஹாய், இன்னைக்கு காலையில் வந்து பணம்லாம் எண்ணி கொடுத்ததுக்காக எனக்கு வந்து 100 ரூபா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலையிலே 100 ரூபா வருமானம் கிடச்சிச்சு. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எங்கள் வீட்டுக்கு மரத்தில் பறித்த கொய்யாப்பழம். 1 2 3 4 5 6 6 மணிக்கெலாம் எழுந்து வந்து நான் போய் பிச்சுட்டேன் எல்லாத்தையுமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக நிறைய வந்து காய்க்கும். ஃபுல்லாக எல்லாமே வந்து பக்கத்து வீட்டில் விழுந்துடும். அணில் கடிச்சு அணிலும் தின்னாது, கடிச்சு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு போயிடும். ஸோ அதனால் அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் வந்து இன்றைக்கி அந்த அணிலுக்கு முன்னாடி நான் போய் பிச்சுட்டு வந்துட்டேன். 6 மணிக்கெலாம் பிச்சாச்சு. அதில் ஒன்று எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாப்பாவுக்கு வச்சுருக்கேன்டா அந்த பேர். ரொம்ப நல்லாயிருக்கு. கிடைக்காதுங்க, வீட்டு மரம் தான். பட் ஆனால் ஒன்று கூட நமக்கு கிடைக்காது. என்னம்மா பாருங்க, நான் சாப்பிட்றேன்னா அதனால் பாப்பா கேட்குறாங்க. இந்த வேறு வேணுமாட தங்கம். இந்த ஃபுல்லாக எல்லாமே மரத்துலேருந்து டைரெக்டாக பிச்சாச்சு. அணில் சாப்பிட்டாலும் ஓகேங்க, சரி வாயிலா ஜீவன் சாப்பிடுதுண்டு விரலாம். அதுவும் சாப்பிடாது. சுத்தமாக கடிச்சு எல்லாத்தையும் கீழே போட்டு வச்சுருக்கோம். கஷ்டமாக இருக்கும் பாருங்க. சாப்பிட முடியல, போதும். எங்கள் குட்டி அணியில் எடுத்து ஒளிய வச்சுட்டு எப்படி படுத்துருக்காங்க பாருங்க. என்ன பண்ணுற? தூங்குறியா? தூக்கம் இல்லையா? எந்திரிக்கல? என்ன? குட் மார்னிங் சொல்லு. பேர் என்ன? வேதிகாவாடி செல்லக்குட்டி. க்யூட்டாக பேசுவாங்க. பேச்சு வரலை. ரொம்ப வருஷம் வரைக்கும் பேச்சு வரல. 1 வருஷம் 2.5 வயசு ஆகுது. 2 வயசு வரைக்குமே சரியாக பேசல பாப்பா. இப்போ ஒரு 2 ஆமாம் ஒரு 1.5 மாதமாக தான் பேசுகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் லைஃப்பில் பாப்பா கிடைச்சது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். தேங்க்யூ.